ஜமைக்கா நாட்டில் 2 மாதங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் விக்னேஷின் உடல் அவரது சொந்த ஊரான நெல்லை மீனாட்சிபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஜமைக்கா நாட்டில் 2 மாதங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் விக்னேஷின் உடல் அவரது சொந்த ஊரான நெல்லை மீனாட்சிபுரத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருந்திருக்கிறார். சரவணன், தற்போது அங்குள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கல. வணக்கம் அபிராமி. ஜமைக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த துப்பாக்கி சூட்டில் திருநெல்வேலியை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஜமைக்கா நாட்டில் தென்காசி மாவட்டம் சுரண்டையை சேர்ந்த சுபாஷ் அமிர்தராஜ் என்பவர் நடத்தி வந்த சூப்பர் மார்க்கெட்டில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் அங்கு தங்கியிருந்து வேலை செய்து வந்தார்கள். இந்நிலையில் கொள்ளையர்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பணம் மற்றும் மளிகை பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தார்கள். அதில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த துப்பாக்கி சூட்டில் 2 காயமடைந்திருந்தார்கள். அப்போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று இருந்தது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடைபெற்ற துப்பாக்கி சூடின் போது நடைபெற்ற அந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகள் வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏற்கனவே சம்பவம் நடந்து 2 மாத காலங்கள் ஆகின்ற நிலையில் உயிரிழந்த விக்னேஷின் உடலை ஜமைக்கா நாட்டிலிருந்து இந்தியா கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அனைத்துமே தோல்வியிலே முடிந்தது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட பாஜகவினரின் உதவியை நாடிய விக்னேஷின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நெல்லை மாவட்ட பாஜகவினர் மூலமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரின் முயற்சியாலும் உதவியாலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் உதவினாலும் கடந்த வாரம் இது உடலை இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஜமைக்கா நாட்டில் இருந்து 2 நாட்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் முடிந்த நிலையில் இன்று அதிகாலை விமானம் மூலமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து சாலை மார்க்கமாக விக்னேஷின் பூத உடலானது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்னேஷின் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்துக்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 மாதங்கள் நடத்திய பெரும்பான்மையான போராட்டத்துக்கு பிறகு இன்று காலை சற்று முன்பாக விக்னேஷின் உடல் அவரது சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறது. தற்போது இறுதிச் சடங்குகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் நெல்லை மாவட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பாலாஜி நேரம் தற்போது இதில் கலந்துக்கிறார். மத்திய அரசின் முழு உதவியோடும் CRF ஃபண்டு மூலமாக தற்பொழுது ஜமைக்கா நாட்டில் உயிரிழந்த விக்னேஷ் உடல் நெல்லை மாவட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்த 1 மணி நேரத்தில் இது குறித்து இறுதி சடங்கும் நடைபெற இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.